ஹாய் வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு சுவையான ஹைதராபாதி தம் பிரியாணி செய்யலாம். நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு பாஸ்மதி ரைஸும் வெந்துட்டு இருக்கு. உப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு முக்கால்வாசி வெந்த உடனே நம்ம சாதத்தை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இனி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விடலாம். விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய்னா விடலாம், நெய்யா சேர்க்கலாம். நான் இன்னைக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இருக்கேன். ஒரு 2 வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா அதிலேயே வதக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த எண்ணெயிலேயே நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி நம்மளுக்கு தேவைக்கேற்ப சிக்கனோ மட்டனோ ஃபிஷ்ஷோ போட்டு நல்லா வதக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கிட்டோம். அந்த வர இட்லி வெந்துருச்சு, நல்லா ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போ நான் ஒரு பிரியாணி மசாலா வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை ட்ரை பண்ணுறேன். கூடவே ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நல்லா வதக்கலாம். நல்லா வெந்த உடனே நம்மளுக்கு எண்ணெய் விட்டு வரும். எண்ணெய் விட்டு வந்தாலே நல்லா வதங்கிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ கூட நம்ம ஒரு ஸ்பூனோட இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு ஸ்பூனோட கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வதக்கி விட்டோம்னா அந்த பச்சை வாசனைலாம் போகும். போயிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அப்போ நம்ம வேக வச்ச சாப்பாட்டையும் அதுலேயே இப்போ ஆட் பண்ணிக்கலாம். வந்துடுச்சு, ரெடிச்சு. பாருங்கள், நான் கொஞ்சம் சிக்கன் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுவும் மேலேயே சேர்த்துக்கலாம். ஏன்னா தம் பிரியாணி இல்லை, அது கீழே கொஞ்சம் சிக்கன், ரைஸு மேலே சிக்கனு. இப்போ வதக்கி வச்சு நான் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். கூடவே புதினாவும் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். சுற்றி போட்டுடலாம். அந்த வாசனை சுற்றி ஃபுல் சாப்பாடு ஃபுல்லாக அந்த வாசனை, பிரியாணி ஃபுல் நல்ல வாசமாக இருக்கும். நம்ம போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சோம்னா போதும். சுவையான ஹைதராபாதி தம் பிரியாணி வீட்டிலே ரெடி ஆகிடும். எல்லாரும் விருப்பப்பட்டு சாப்பிடலாம். பாருங்கள், எடுத்த என்னமா இருக்குது பாருங்கள். அடடட சர்வ் பண்ண வேண்டியதுதான். இப்போ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. கூட ஒரு எலுமிச்சம் போட்டு சேர்த்துக்கலாம் கார உப்புக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.